morning to all of you. This is my friend and we both are going to do an announcement here for a few minutes. Thank you, Shami, and good morning all of you. First, I would like to thank those who participated in the quiz program. Thank you guys. Shami, what are we going to do next? Our audience are waiting for our announcement with excitement. I think you have already planned about that, and I'm sure you are going to surprise everyone. Yes, son, I have a wonderful surprise. One of our friends is waiting to deliver an amazing speech in our mother tongue. So now I like to invite Miss Niranjani to deliver the speech. Thank you, friends. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் நிராஞ்சனி. நான் தற்போது உயர்நிலை கல்வியை நிறைவு செய்துவிட்டு சிந்தனை ஃபவுண்டேஷன் கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்று வருகிறேன். வாழ்க்கையில் அனுபவம் என்பது நகமும் சதையும் போன்றது. யாராலும் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகவும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் சிந்தனை ஃபவுண்டேஷனில் இந்த 10 மாத காலப்பகுதியில் நான் பெற்ற அனுபவங்களையும் இங்கு வருவதற்கு முன் எவ்வாறு இருந்தேன், வந்த பிறகு என்னுள் ஏற்பட்ட மாற்றங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. வாழ்க்கையின் பாடத்தை சரியாக உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை வரமாகவும், சரியாக உணராதவர்கள் வாழ்க்கையை சாபமாகவும் பார்க்கின்றார்கள். அதே போன்றுதான் நானும். வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம், படிப்பு என்பன மட்டுமே போதுமென்று நினைத்து வெளியுலகத்திற்கு பிரவேசிக்க தைரியமற்ற நிலையில் எல்லோரை போலவும் வாழ்க்கை ஒரு வட்டம் என்றே பல வருடங்கள் மற்றும் நாட்களை கழித்து வந்துள்ளேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் அல்லது அந்த நொடி பொழுது மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே யோசித்து செயல்படுகின்றான். அப்போதைய தேவை நிறைவு செய்யப்பட்டதும் எதையோ சாதித்த சந்தோஷத்தில் திளைக்கின்றான். நானும் அவ்வாறே தன்னை சூழவுள்ள சமூகமே உலகம் என்றும் அந்த சூழலுக்குள் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளே வாழ்க்கை என்றும் பிறமொழி கற்பதிலும் பேச்சுத்திறன் வளர்ப்பதிலும் தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் செலுத்தியதே இல்லை. ஆனால் தற்போது அவ்வாறு இல்லை. தற்போது என்று கூறுவதை விட இந்த 10 மாத கால சிந்தனை ஃபவுண்டேஷன் வகுப்பறை காலப்பகுதி என்று கூறுவது மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் நான் தற்போது வெளியுலகத்திற்கு பிரவேசிக்க தேவையான விடயங்களை பெற்று என்னுடைய வாழ்வில் அடுத்த படியில் காலடி வைக்கின்றேன். அந்த வகையில் இந்த வளர்ச்சிக்கு எனக்கு உதவி புரிந்த என்னுடைய ஆசிரியர்களுக்கும் சிந்தனை ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு, தாயின் கருவறையில் களமாக தோன்றிய நாம் தாயின் மூலம் கிடைக்கப்பெறும் சக்திகளை கொண்டு நிறையுடலியாக வெளியுலகத்திற்கு பிரவேசிக்கின்றோம். ஆனால் கருவறையில் தாய் எமக்கு வழங்கிய சக்திகளுக்கு ஒருபோதும் பணம் கேட்பதில்லை, மாறாக அன்பு செலுத்துகின்றார். அதே போன்றுதான் இங்கு 10 மாத கால வகுப்பறையில் நாம் வெளியுலகத்திற்கு பிரவேசிக்கும் போது எமக்கு தேவையான பேச்சுத்திறன், மொழிவிருத்தி, தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை பூரணமாக வழங்கி எம்மை தயார்படுத்துகின்றார்கள். இவற்றையெல்லாம் எமக்கு இலவசமாக புகட்டிய சிந்தனை ஃபவுண்டேஷன் நிறுவனம் தொழில்நுட்ப உலகோடு இணைந்த புத்தி ரீதியான சமூகம் என்ற உன்னத நோக்கத்தோடு இயங்கி வருகின்றது. எழுத்தறிவித்தவர்கள் எம்மை விட்டு தூரமாக இருந்தாலும் அவர்கள் புகட்டிய கல்வியால் என்றும் எம்மோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும், எமக்குள் இருந்த முடியாது என்ற பயனற்ற விதையை நீக்கி எம்முள் ஒளிந்திருந்த முடியும் என்ற பயனுள்ள விதையை வளர செய்த காலப்பகுதி இந்த 10 மாத காலப்பகுதி. இவ்வாறுதான் சிந்தனை ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் வளர்க்கப்பட்ட விதைகள் பல பாகங்களிலும் வளர்ந்து விருட்சமாக பயன் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் எமது சமூகத்திற்கு சிந்தனை ஃபவுண்டேஷன் கிடைக்கப்பெற்றது எமக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பாகும். இவ்வாறான வாய்ப்பு எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. வாய்ப்பை தேடி எமது நாட்களை வீணாக்குவதை விட எம்மை தேடி நாம் இருக்கும் சமூகத்தின் வளர்ச்சியை எதிர்பார்க்கும் சிந்தனை ஃபவுண்டேஷன் போன்ற பயிற்சி நிறுவனங்களின் வளர்ச்சியை சரியாக புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து எமது வளர்ச்சியையும் எமது சமூகத்தின் வளர்ச்சியையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எமக்கு பிறகு மொழிவிருத்தியோடு புத்தி ரீதியான சமூகத்திற்கு பிரவேசிக்க நினைக்கும் இளைஞர் சமுதாயத்தை வரவேற்றுக் கொள்வதோடு, இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்து எனது அனுபவத்தையும் கருத்தையும் பகிர வாய்ப்பளித்த எமது சிந்தனை ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.